இங்க பாருங்க மேடம், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நீங்க கிளம்பலாம். என்னங்க நீங்க அதுக்குள்ள எப்படி டைம் முடியும்? அவங்க இப்பதானே வந்தாங்க, அதுக்குள்ள போனா? இப்போ வந்தாங்களா? இவங்க எப்பவும் வந்துட்டாங்களே. இவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அதனாலதான் டிஃபன் கொடுக்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஆனா நீங்க இவங்கள இங்கேயே உட்கார வச்சிட்டீங்க. ஏங்க இப்பதானே இவங்க வந்தாங்க, அதுக்குள்ள போ சொன்னா எப்படி? ஒண்ணு பண்ணுங்க, பேசாம இவங்களையும் உள்ள தள்ளிடுங்க. ஆனா எந்த குற்றத்துக்காக? பொய் சொன்ன குற்றத்துக்காக. அட இவங்க என்ன மிஸ் பண்ணிருக்காங்க, ஆனா மிஸ் பண்ணலன்னு என்கிட்ட பொய் சொல்றாங்க. சாரி, இவன் சும்மா வளரா. மேடம் வாங்க, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. பிரீதா இங்க பாரு, நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ கொண்டு வரியா? என்ன 2 வருஷம் முன்னாடி எடுத்த போட்டோ? ஏன்னா அதுல நான் உன்கிட்ட ஒண்ணு காட்டணும். 2 வருஷம் பழைய போட்டோல என்ன காட்ட போற? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ எவ்வளவு விசித்திரமா இருந்த. என்ன கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீ ரொம்ப பிரிட்டி ஆயிட்ட. முதல்ல விசித்திரமா இருந்தனா? அது சரி. அப்படின்னா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேனா? ஆஃப் கோர்ஸ், என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு க்ளோ முகத்துல வந்திருக்கு. இது ஒண்ணு க்ளோ இல்ல, வேர்வை. சரி, இப்போ நான் கிளம்புறேன். நீ நிம்மதியா சாப்பிடு. ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உன்னை பாக்குறேன். பிரீதா, I miss you. ஸ்ருதி, நீ சொன்னதை என்னால டைஜஸ்டே பண்ண முடியல. நான் நிஜமா சொல்றேன். ஒரு நிமிஷம். என்ன டைஜஸ்ட் ஆகல? உன்னால எதை டைஜஸ்ட் பண்ண முடியும்? நான் தான் சொல்றேன்ல, நான் ராத்திரி முழுக்க இத பத்தி நல்லா யோசிச்சுதான் ஒரு முடிவுக்கே வந்திருக்கேன். அக்ஷய்க்கு நடந்த கொலையில மேகாவுடைய ரோல் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ ராத்திரி முழுக்க இதை மட்டும்தான் யோசிச்சியா? என்ன ஒரு டிடெக்டிவ் மூளை. ருச்சிகா என்ன சொன்னா ஞாபகப்படுத்தி பாரு. அக்ஷய கொலை பண்ணது யாரு? மேகா தானே? அவதான் அப்படி சொன்னால. ஆனா நீ பாட்டுக்கு மேகாக்கு ரோல் இருக்கு, அவ ஏதோ ரோல் பிளே பண்ணிருக்கா, இப்படியே யோசிச்சுட்டு இருந்த. ஐயோ, நீ ரொம்ப ஓவரா பேசுறடா. என்ன பார்த்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் ரொம்ப தொடன்னு பேசுறேன்னு சொல்றாங்க. ஆனா உன்னை யாரும் எதுவும் சொல்லலையா? நீ தான் ரொம்ப ஓவரா பேசுற. அதுவும் என்ன பேச விடாத அளவுக்கு அவ்வளவு பேசுற. சரி, நீ சொல்ல வந்ததை முழுசா சொல்லு, நான் வாய முடிக்கிறேன். சொல்லு. இங்க பாரு, நான் ராத்திரி முழுக்க இத பத்தி யோசிச்சுட்டேன். ருச்சிகா என்ன சொன்னான்னு எனக்கு தெரியும். அவ என்ன சொன்னா? அக்ஷய கொலை பண்ணது மேகான்னு சொன்னாலா? அவ சொன்னா நம்ம அது பேச்ச நம்பிடுவோமா? இங்க பாரு, எனக்கு ஒரு விஷயம் புரியல. மேகா தான் அக்ஷய கொலை பண்ணதா சொன்னா நம்ம அப்படியே நம்பிடுவோமா? நாம அவளை கிராஸ் கொஸ்டின் கூட பண்ணல. நமக்கு என்னப்பா தெரியும்? உண்மையை சொல்றாளா, பொய் சொல்றாளா, இத கதை கட்டுறாளா, ஒண்ணுமே தெரியல. இல்லையா சாமி, கண்டிப்பா ஏதோ குழப்பமா இருக்கு. ஸ்ருதி, என்ன குழப்பம் சொல்லு. என்ன குழப்பமா இருக்கு? என்ன குழப்பம்னு எனக்கு தெரியல, ஆனா ஏதோ குழப்பமா மட்டும் இருக்கு. வாவ், சாமியா யோசிக்கிறேன். ஏய் ஹலோ, நான் அதை இவ்ளோ யோசிச்சேன். நீ என்ன யோசிச்ச? நீ எதையுமே யோசிக்கல. பெருசா பேச வந்துட்ட. கான்ஸ்டபிள் சார், கான்ஸ்டபிள் உத்தம் புராணே சார், நான் கரண் மாமாவை பார்க்கணும். ஏன்னா அவர்கிட்ட போய் அவங்க தம்பி இருக்காங்கல்ல, அவர் ரொம்ப ஸ்டூபிட்னு சொல்லணும். இல்ல, நான் தான் என் அண்ணனை பார்த்து அவரோட இந்த உயரமான ஃபேன் இருக்காளே, இவ ரொம்ப வாயின்னு சொல்லணும். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். 2 பேரும் வாயை மூடுங்க. என்ன? நான் வாயை மூடணுமா? இப்பதான் இவன் என்ன வாயை மூடுன்னு சொன்னா, இப்ப நீங்க வேற சொல்றீங்க. நீங்களும் இப்படி சொன்னா எப்படி? நான் கரண் மாமா கிட்ட இத பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இவளை விடுங்க, நான் என் அண்ணனை பார்க்கணும். நான் அவரோட தம்பி, எனக்கு பார்க்க உரிமை இருக்குல்ல. இங்க பாருங்க சார், இவன் சொல்றது கேட்காதீங்கன்னா அவரோட மச்சினினா பாதி, அதாவது ஃபேமிலியா ஃபர்ஸ்ட் அவரை பாக்குற வாய்ப்பு எனக்கு தான் கொடுக்கணும். சமீர் அக்கா, அண்ணி, நீங்க எப்படி இங்க? அக்கா ப்ளீஸ், உங்களோட இந்த மச்சினனுக்கு புரிய வைங்க. என்கிட்ட மரியாதையா பேச சொல்லுங்க. நீ ப்ளீஸ் அவகிட்ட சொல்லி என்கிட்ட மரியாதையா பேச சொல்லுங்க ப்ளீஸ். ஓ ரியலி? என்ன ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்ற? உன்னோட அண்ணி அவனுக்கு மட்டும் ஏன் முன்னாடி சப்போர்ட் பண்ணீங்க? பாருங்க என்கிட்ட எப்படி பேசுறான் பாத்தீங்களா நீ? சமீர், இவ அந்த மீனிங்ல சொல்லல. நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணா எப்படி? அட ஏன் அக்கா எனக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு பண்ணுவாங்க? உனக்கு பண்ணுவாங்களா? அட என்ன பண்றீங்க புரியுதா? இங்க என்ன பண்ண வந்திருக்கீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன். சண்டை போட வந்திருக்கீங்களா என்ன? இல்லக்கா, கரண் மாமாவை பார்க்க வந்தோம்.
ஆமா நீ நாங்க 2 பேரும் கருணாண்ணாவை பார்க்க வந்தோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சண்டை போடுவோமா என்ன? நம்ம சும்மா பேசிட்டு தானே இருந்தோம் ஸ்ருதி. ஆமா பேசிட்டு தான் இருந்தோம். ஆமா பேசிட்டு தான் இருந்தோம். மாமாவை பாக்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். நாங்களும் மாமாவை பார்க்கணும் ப்ளீஸ். நாங்களும் இவங்க கிட்ட கரண் மாமாவை பார்க்க ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருக்கோம். ஆனா பார்க்கவே விட மாட்டாங்க. நான் போய் என்னன்னு கேக்குறேன். ஏய் அட சமீர், இங்க பாருங்க சார் ப்ளீஸ் எங்களை ஒரு வாட்டி கரண் மாமாவை பார்க்க விடுங்க. 2 பேருமே எவ்வளவு கியூட். சண்டையும் போட்டுக்கிறாங்க, இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. முதல்ல கரணுக்கும் எனக்கும் நடுவுல கூட இப்படிதான் இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்க ஜோடி கூட அப்படியே எங்க ஜோடி மாதிரியே இருக்கு. நான் என்னோட வீட்டுக்கு என் மச்சினரை மாப்பிள்ளையா கூட்டிட்டு போய் தான் ஆகணும் போல இருக்கு. கரண் முதல்ல ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவங்க 2 பேரை பத்தி கரண் கிட்ட பேசலாம். சார் இங்க பாருங்க சார் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கையெடுத்து கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். எங்க மாமாவை பாக்குறதுக்கு விடுங்க ப்ளீஸ் சார். நான் மாமாவை பார்க்கணும். அதான் சொல்றேன்லம்மா, அவங்க 2 பேரையும் நான் பார்க்க விட முடியாதுன்னு. ஏன் மேடம், இவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்களேன். இஷ்டத்துக்குலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க. இனிமே 4 மணி நேரம் கழிச்சு தான் பார்க்க முடியும். அத முதல்ல சொல்ல வேண்டியதானே. நான் சொல்றத கேளு. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் இப்போதான் கரணை பார்த்துட்டு வரேன். சோ அடுத்து யாராவது பார்க்கணும்னா 4 hours கழிச்சு தான் பார்க்க முடியும். நம்மளால ரூல்ஸை மீற முடியாதுல்ல. சோ இவங்களோட ரூல்ஸ் எல்லாமே நம்மளும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பரவாயில்ல, நீ கரணை பார்க்கணும்னு நினைக்கிறல, அது 4 மணி நேரம் கழிச்சு நம்ம இங்க சந்திக்கலாம். அதுக்கப்புறம் கரண் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம். அதுக்குள்ள எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சிட்டு வரேன். மகேஷ் அப்பாவோட MRI ரிப்போர்ட்ஸ் வேற வாங்கிட்டு வரணும். ஹாஸ்பிடல் போறேன், நான் போய் அதை வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் 4 hours கழிச்சு நீங்க இங்கே வந்து என்ன பாருங்க. எல்லாருமா சேர்ந்து கரண் கூட லஞ்ச் சாப்பிடலாம். சரிங்க ஓகேக்கா. நாம போலாம் வா. ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன விஷயம் மகேஷ்? ராக்கி, பழசையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கா? இந்த வீட்டில் எத்தனையோ நினைவுகள் நிறைஞ்சிருக்கு. நீ, நான், நம்ம பசங்க, நம்ம இங்கே எவ்வளோ அட்டகாசம் பண்ணோம். அதுவும் குறிப்பாக கரண், அவன் கிரிக்கெட்டை விளையாடிட்டு வெளியே இருந்து வரும்போது மண்ணும் புழுதியுமா இருப்பான். வீடு ஃபுல்லாக அழுக்காக்கிட்ட போகிறான்னு நீ அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்ப. அவன் இங்கெங்கன்னு ஓடி வந்து நேராக போய் ஸ்விம்மிங் பூலில் விழுந்துருவான். ஏன்னா அவனுக்கு நீச்சல் தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் மூழ்கிடக்கூடாதுன்னு நானும் பயப்படுவேன். அவன் தண்ணியில் மூழ்கலை, நீச்சல் கற்றுக்கிட்டான். ராக்கி, அப்படி இருந்தும் அவன் எத்தனை முறை தண்ணியில் குதிச்சாலும் நான் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் நீ எப்பவும் சொல்லி புரிய வைப்ப. ஆனால் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான்ல. நீங்க கூட தான் கரண்க்கு எடுத்து சொல்லுவீங்க, இப்படியெல்லாம் குதிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆனா நம்ம கரண் கேட்கவே மாட்டான். கிரிக்கெட் விளையாடிட்டு வந்து நேரா இந்த நீச்சல் குளத்துல குதிப்பான். இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் என்னன்னா அந்த கிரவுண்டு தான். உங்களுக்கே தெரியும்ல, கரண் சின்ன வயசுல இருந்தே ஒரே ஒரு விஷயத்துக்காக பிடிவாதம் பிடிப்பான், அதுதான் கிரிக்கெட். நீங்களும் வேண்டான்னு சொன்னீங்க, நானும் வேண்டான்னு சொன்னேன். கிரிக்கெட் விளையாட போக வேண்டான்னு சொன்னோம். ஆனா எங்க அவன் யார் பேச்சையும் கேட்கல. அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வான். டெய்லி அந்த கிரவுண்டுக்கு போவான். அங்க விளையாடி முடிஞ்சதும் இந்த ஸ்விம்மிங் பூல். அதோட சண்டை நடந்துச்சுன்னா ரிஷப் எப்பவுமே கரணை பத்தி பேசவே விட மாட்டான். அவன் என்கிட்ட அம்மா அவனை விட்டுருங்கன்னு சொல்வான். நான் முடியாதுன்னு சொன்னா அதே ரிஷப் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கரணை கிரிக்கெட் விளையாட அனுப்பிடுவான். ராக்கி, அவன் அந்த பிடிவாதத்தினால தான் அவன் இவ்வளவு பெரிய கிரிக்கெட் பிளேயரா இருக்கான். இல்லைன்னா நான் அவனை எப்போவோ என் பிசினஸ்ல இழுத்து விட்டுருப்பேன். ஐம் சாரி ராக்கி. சாரியா? எதுக்காக சாரி கேக்குறீங்க? ஞாபகம் இருக்கா? நமக்கு கல்யாணம் ஆகும்போது நான் உனக்கு சத்தியம் பண்ணேன், நான் இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல புருஷனா இருப்பேன்னு உன்கிட்ட சொன்னேன். ஆனா என் பிள்ளை என்னை பீட் பண்ணிடுவான் போல இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் என்னை விட அதிகமா நல்ல விதமா நல்ல புருஷனா இருக்கான்னு தோணுது. அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட புள்ள கரண் உங்களை விட ரொம்ப நல்ல ஹஸ்பண்டா இருக்கான். அப்படியா? இத நீ மனசார சொல்றியா ராக்கி? இல்ல உன் பிள்ளை என்னை விட பெட்டரா இருக்கான்னு ஃபீல் பண்றியா?
நான் இங்க தப்பான டைம்ல வந்துட்டேன் போல இருக்கு. இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. நான் டீ அங்கே போய் குடிக்கிறேன், நீங்க பேசிட்டு இருங்க. அண்ணி, முதல் முறையா மாமா இவ்ளோ வெக்கப்படுறத நான் பாக்குறேன். நான் கூட இவரை இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வைக்கப்பட்டு பார்த்ததே இல்ல. ராக்கி அண்ணிக்கிட்ட சொல்லிதான் ஆகணும். இவங்களோட மருமக பிரீதா இவங்க பிள்ளைக்கும் இந்த வீட்டுக்கும் நல்லது இல்லைன்றத சொல்லியே ஆகணும். அண்ணி, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ராக்கி, என்னங்க, இதோ வரேன். மம்மி, அவர் என்ன ஏதோ கூப்பிடுறாரு, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரி. கரீனா பிரீதாவை பத்தி சொன்னது ரொம்ப கரெக்ட். பிரீதா இந்த வீட்டுக்கு அவசகுணம் தான். அதோட அவ இங்க வந்ததுல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனா அண்ணி அவகிட்ட மயங்கி போய் கிடக்குறாங்க. அன்னிக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்றது? அவங்க கண்ணை திறக்க வைக்கணும், அவங்கள நிஜமா நம்ப வைக்கணும். பிரீதா இந்த வீட்டுக்கு அபசகுணம்னு அவங்க நினைக்கணும். ஆனா அண்ணி இருக்காங்களே, பிரீதா மேல இருக்கிற அன்புல குருடாயிட்டாங்க. இப்ப பார்த்தா இத முழுசா சாதகமா பயன்படுத்துறது அந்த பிரீதா. நிம்மதியா சுதந்திரமா எங்க சுத்திட்டு இருக்காலோ தெரியல. காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லை. ஆனா இவ்வளவு நினைச்சு கரண், பாவம் நம்ம கரண் ஜெயில போய் மாட்டிக்கிட்டான். ரொம்ப புத்திசாலி தந்திரக்கார பொண்ணா இருக்கா அந்த பிரீதா. நான் எந்த விதத்துல அவளோட குறைஞ்சவ? தந்திரத்துக்கே அம்மா நான். கரீனானால இன்னை வரைக்கும் எதை செய்ய முடியலையோ அதை நான் செஞ்சு காட்டுவேன். ராக்கி அன்னிக்கு பிரீதாவோட உண்மையான முகத்தை காட்டியே தீருவேன். அதுக்கப்புறம் அவ என்னதான் பண்றான்னு பார்க்கலாம். என்னாச்சு? ப்ராப்ளமா? நீ பண்ண முடியாததை நான் பண்ணிட்டேன்ல? ஆமா ஆமா, எனக்கு ப்ராப்ளம் தான். நீ அக்ஷய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட. ஏமாத்தினா? உன்னோட துரோகத்துல இருந்து நான் அக்ஷய காப்பாத்திருக்கேன். உன் குழந்தையோட பேர் என்ன? ஆகாஷ். ஆகாஷ் அக்ஷயோட குழந்தையே இல்ல, அது உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அக்ஷய் கிட்ட ஒத்துக்கிட்டான். அந்த குழந்தை அக்ஷய் இது இல்லையா. அப்புறம் என்ன, அக்ஷய் டிஎன்ஏ டெஸ்ட் கூட பண்ணான். அதுல நிரூபணம் ஆயிடுச்சு ஆகாஷ் உன்னோட குழந்தை, அக்ஷயோட குழந்தை இல்ல. அதனால உன்னோட சோகால் லெக்சரர் இருக்கே, அதை உன் கூடயே வச்சுக்கோ. என்ன தொல்லை பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடு. ஐ மீன் சும்மா சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, அக்ஷய் மாதிரி ஆளை பத்தி உனக்கு தெரிஞ்சும் கூட நீ அக்ஷய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பா, ஷட் அப் ருச்சிகா, ஷட் அப். என் ஹஸ்பண்ட பத்தி ஒரு வார்த்தை கூட பேசிடாத. இங்க இருந்து கிளம்பிடு. கடைசி முறை சொல்றேன், இல்லனா நான் அக்ஷயோட பேரண்ட்ஸ் இங்க வர சொல்லிடுவேன். இந்த நிலைமையில இந்த பொண்ணு என்ன தொல்லை பண்ண வந்திருக்கான்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்ன, அவங்க உன்னை வெறுப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அக்ஷயோட அம்மா அப்பா பத்தி எல்லாம் பேசாத. அவங்களும் ஒன்னும் புனிதமானவங்க எல்லாம் இல்ல. அதோட நீ என்ன இப்படி மிரட்டுற பாரு மேகா, அத உன்கிட்டே வச்சுக்கிறதா உனக்கு பெட்டரா இருக்கும். புரிஞ்சுதா? ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லிட்டேன். நீ அந்த கரண்ட் ஃபேமிலி கூட சேர்ந்து என்ன என்ன பண்ணலாம் நினைச்ச? ஜஸ்ட் ஷட் அப் மேகா. இந்த புலம்பறதெல்லாம் நிறுத்து. ஸ்டாப் பீயிங் லைக் a crying baby. ஐ மீன், நீ ஒன்னும் ஜெயிலுக்கு போகல. அதோட நீ கரண்ட் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணி பணத்தை தானே சம்பாதிச்ச. நீ குறுக்க வந்ததால தான் என்னோட மொத்த பிளானுமே கெட்டு போச்சு. சோ நீ இப்படி அப்பாவி மாதிரி நடிக்க முயற்சி கூட பண்ண வேண்டாம். அப்படியா? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? நீ என்னோட பிரேஸ்லெட்டை திருடி அதை நீ கையில போட்டுட்டு பிருத்விய பிளாக்மெயில் பண்ண முயற்சி பண்ணிருக்க. அந்த பிரேஸ்லெட்டை நீ எங்க மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? அது ஸ்ருதி கையில கிடைச்சிருக்கு. அவ என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே கொடுத்தா. ரொம்ப நல்லதா போச்சு. அது ஒண்ணும் உன்னோட பிரேஸ்லெட்டே இல்ல. அக்ஷய் தானே உனக்கு அந்த பிரேஸ்லெட்டை தந்தா. அக்ஷயோட ஒவ்வொரு பொருள் மேலேயும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு ருச்சிகா. அந்த பொருளை நான் என்ன வேணாலும் செய்யலாம். எல்லா பொருளையும் உன்கிட்ட இருந்து நான் பறிச்சிருவேன். நீ பாத்துக்கிட்டே நிக்க வேண்டியதுதான். மிக அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஐ திங்க் என்னோட பொருள் எல்லாம் நீ திருடணும்னு நினைச்சேன்னா இந்நேரத்துக்கு உன்னை நான் அதுக்காக என்னெல்லாம் பண்ணுவேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ ரியலி? நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நான் உன்னை தண்டிச்சிருவேன். முதல்ல நீ என்னோட பிரேஸ்லெட்டை திருடினதுனால நான் உன்னை அக்ஷயோட கொலையில இன்வால்வ் பண்ணேன்.
அன்னைக்கு நீ கோர்ட்ல இருந்து ஓடிட்ட. அதனாலதான் உனக்கு எதிராக என்னால சாட்சி சொல்ல முடியல. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. நீ கரண் ஸ்ருதி கிட்ட எதுக்காக போய் சொன்ன? பிருத்விய நீயா பிளாக்மெயில் பண்ண? அந்த பிருத்விய பிளாக்மெயில் பண்ணது நான் தானம்மா? நீ செஞ்ச தப்ப கொஞ்சம் சொன்னா கூட உன்னோட ஸ்டோரியை எல்லாருமே நம்பிடுவாங்க. ஒருவேளை நான் இதை சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ மேகா, நான் ஒரு அப்பாவே தப்பு பண்ணதெல்லாம் மேகான்னு சொன்னேன்னு வை, அவங்க என்ன நம்புவாங்கன்னு நினைச்சியா? கண்டிப்பா இல்ல. அவங்க என்ன சந்தேகப்படுவாங்க. நான் அக்ஷய் மாதிரி பையனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட அவன் கொலைய பத்தி எதுவும் சொல்லாம இருந்தா அவங்க என்ன கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க மேகா. அதனாலதான் நான் இப்படி கட்டுக்கதை சொன்னேன். அந்த கரண் ஃபேமிலிக்கு எனக்கு பணம் தேவைன்னு தெரியும். அதனாலதான் நான் பிருத்விய பிளாக்மெயில் பண்ணேன். பட் யூ நோ வாட், அக்ஷய கொலை பண்ணது நீதான் மேகா. அப்படியா? இப்ப நீ என் வீட்ல இருக்கேன்னு மறந்துடாத. மெல்லமா பேசு. நான் ஒன்னும் உன்ன மாதிரி ஸ்டூபிட் இல்ல. ஸ்டூபிட்டான ஆளுங்க தான் எப்பவும் ஸ்டூபிட்டான ஆளுங்க கூட நிப்பாங்க. அண்ட் ஓவர் ஸ்மார்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு எதிரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போலீஸ் கிட்ட இந்த பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன ஹராஸ் பண்றான்னு நான் சொல்லிடுவேன். சும்மால என்ன மிரட்டுற வேலை வச்சுக்காத, புரிஞ்சுதா? நான் உன் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன், உன்ன மாதிரி மிரட்டுறவங்கள கண்டும் பயப்பட மாட்டேன். உன்னோட இந்த மிரட்டலை உன்கிட்டயே வச்சுக்கோ, லூசர். ஹலோ, டாக்டர் கிளினிக்ல தானே இருக்கீங்க? ஓகே, நான் வரேன். தேங்க்யூ. சுலோச்சனா, குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் பிரீதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க என்ன இவ்வளவு தூரம்? ஏதாவது பேஷண்ட் விசிட்டா என்ன? இல்ல பேஷண்ட் விசிட்லாம் இல்ல. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல திரும்ப ஜாயின் பண்ணிக்கல. இன்ஃபேக்ட் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்னோட ஃபாதர் இன் லாவோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ் வாங்குறதுக்கு வந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்க டெஸ்ட் எடுத்தோம். ப்ளீஸ் செக் பண்ணி சொல்றீங்களா? ஒரு நிமிஷம். அவர் பேரு மகேஷ். ஓகே. எஸ் டாக்டர், இதோ நான் வந்துடுறேன். தேங்க்யூ, வந்துடுறேன். இது மேகாவாச்சே. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அக்ஷய மேகா தான் கொண்டு இருக்கா. கரண் என்கிட்ட சொன்னா மேகா தான் அக்ஷயை கொலை பண்ணிருக்கான்னு. ஓ காட், அப்ப இவ தான் கொலைகாரி. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கா? இவ இந்த ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிட்டு இருக்கா? கொஞ்சம் அதை எடுத்து வைக்கிறியா? நான் இதோ வந்துடுறேன். ஓகே. மேகா, நீ உடம்ப கவனிச்சுக்கிறதே கிடையாது. இப்படி இருந்தா எப்படி சொல்லு? நீ இனிமே உன்னோட உடம்ப நல்லா கவனிச்சுக்கணும். நீ பிரெக்னெண்டா இருக்க, நீ அம்மாவாக போற. ஒருவேளை நீ இப்ப மட்டும் என் பேச்ச கேட்கல, நெக்ஸ்ட் டைம் நான் உன்னுடைய ஹஸ்பண்ட தான் பார்க்கணும். நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதையும் நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். டாக்டர், ஆனா உங்களால என் ஹஸ்பண்ட் கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீ முதல்ல அவருடைய நம்பரை கொடு, நான் இப்பவே அவருக்கு கால் பண்றேன். நம்பர் கொடுக்கறதுனால என்ன ஆயிட போகுது? எனக்கு பிறக்க போற குழந்தையோட ஃபாதர் இப்ப இந்த உலகத்துல இல்ல. ஐம் ரியலி சாரி. பிருத்வி ஃபோன் பண்றா. இப்ப எப்படி பேச முடியும்? இங்க இருந்து வெளியே போய் தான் பேச முடியும். தேங்க்யூ so much. உங்க ரிப்போர்ட்ஸ். என் போன் எடுக்க மாட்டேங்கிறா. How dare you? How dare you, மேகா? இவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவ யார பிளாக்மெயில் பண்றா, யார் போன் எடுக்க மாட்டேங்கிறான்னு. இந்த பிருத்வியோட போனையே எடுக்க மாட்டேங்கிறா. இந்த பிருத்வியவே பிளாக்மெயில் பண்றா இவ. பரவாயில்ல, என்னோட மெசேஜ் உன்கிட்ட வந்து சேர்ந்துரும். மேகா டார்லிங், நீ யார பிளாக்மெயில் பண்றன்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய பேரு த கிரேட் பிருத்வி. ஒருவேளை நீ பாட்டுக்கு நீ என்ன பிளாக்மெயில் பண்ணி பயமுறுத்தி மிரட்டணும்னு நினைச்சா அப்போ நான் பயந்துருவேனா என்ன? அப்படி நினைச்சிருந்தா அது ரொம்ப பெரிய தப்பு. சோ தப்பா நினைச்சிராத. இல்லைன்னா உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதோட நான் இந்த கரண் ஃபேமிலி கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன்.
அதோட அந்த பிளாக்மெயிலர் தான் அந்த அக்ஷயோட உண்மையான மர்டர்னு சொல்லிட்டேன்.